ஐன்ஸ்டீனோட மூளையை 247 துண்டுகளாக வெட்டி அவரோட மூளையை திருடி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? சோ யாரு திருடினாங்க, என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 14 மார்ச் 1879 ஜெர்மன்ல பிறந்திருக்கிறாரு. அவர் சின்ன வயசுல இருந்தே அதிகமான வயிற்று வலியால அவதிப்பட்டிருக்கிறாரு. பல வருஷமா அவருக்கு ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளமும் இருந்திருக்குது. ஒரு கட்டத்துல அவருடைய வாழ்க்கை 1955 ஏப்ரல் 18 அன்னைக்கு முடிவுக்கும் வந்திருக்குது. அதாவது அமெரிக்காவில் நியூ ஜெர்சி மாநிலத்துல இருக்கிற பிரின்ஸ்டன் ஹாஸ்பிட்டல்ல அவர் இறந்திருக்கிறாரு. அந்த நேரம் அவருக்கு வயசு 76. ஆனா அவர் இறந்த விதம் பத்தி அவருடைய குடும்பத்தாருக்கு கொஞ்சம் டவுட்டும் இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்துட்டாதான் என்ன அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. ஆனா ஐன்ஸ்டீன் தன்னுடைய பாடியை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஆனா அதெல்லாம் மீறி தன்னுடைய ஃபேமிலியில இருந்து அவங்க வந்துட்டு இந்த முடிவையும் எடுக்கிறாங்க. அங்க இருந்த டாக்டருக்கு ஒரு கியூரியாசிட்டி உருவாகுது. ஐன்ஸ்டீனோட மூளையில அப்படி என்னதான் இருக்கும்? ஸோ இது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம ஏன் இவருடைய மூளையை திருடக்கூடாது, இவரோட மூளையை திருடி நம்ம ஏன் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் பண்றாரு. போஸ்ட்மார்ட்டத்துல தெளிவா தெரியுது, பிளட் வெசல் வெடிச்சதுனால தான் அவர் இறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரிய வருது. அந்த சமயத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணியவர் தான் டாக்டர் தாமஸ் ஷால்ட்ஸ் ஹார்வே. அவரு ஐன்ஸ்டீன் பாடியை எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு கியூரியாசிட்டி அவருக்குள்ள உருவாச்சு இல்லையா? இந்த உலகத்தையே மாற்றிய ஒரு மனிதனோட மூளை எப்படி இருந்திருக்கும், அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கும், அவரோட பிரெயினோட வெயிட் எவ்வளவு, இந்த கேள்விகளோட டாக்டர் ஹார்வே ஐன்ஸ்டீன் மூளையை பாடியில இருந்து எடுக்கிறாரு. முதல்ல அந்த பிரெயினோட வெயிட் என்ன இருக்கும் அப்படின்னு அதை கணிக்க நினைக்கிறாரு. ஸோ ஐன்ஸ்டீனோட பிரெயினோட வெயிட் இதுதான். ஐன்ஸ்டீனோட பிரெயின் வெயிட் 1230 கிராம் தான் இருந்திருக்கு. ஆனா ஒரு சாதாரண மனிதனோட பிரெயின் ஆவரேஜா 1350 கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐன்ஸ்டீனோட பிரெயின் சைஸ் பெருசா இல்ல. ஸோ இதுக்கப்புறம் ஃபேமிலியோட ரிட்டர்ன் பெர்மிஷன் இல்லாமலே டாக்டர் ஹார்வே ஐன்ஸ்டீன் பிரெயினை அங்கிருந்து திருடவும் செய்யறாரு. அதற்கு பிறகு அந்த பிரெயினை 247 பீஸா கட் பண்றாரு. சிலவற்றை மைக்ரோஸ்கோப் ஸ்லைட்ஸ்ல வச்சு ஆராய்ச்சி பண்றாரு. சில பீஸ தன்னுடைய சயின்டிஸ்ட் நண்பர்களுக்கும் அனுப்பியிருக்கிறாரு. இதுல ஒரு கேள்விதான் நமக்கு புலப்படுது, ஐன்ஸ்டீனை ஜீனியஸா மாற்றியது அவருடைய மூளையா இல்ல அவரோட சிந்திக்கும் விதமா? இதுக்கு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த விஷயம் எல்லாம் உண்மையா தான் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.